இந்த வீடியோ எந்த ஒரு நபரின் மத உணர்வுகள், நம்பிக்கைகள் அல்லது உணர்வுகளை பின்பற்றுவது, காயப்படுத்துவது அல்லது புண்படுத்தும் நோக்கம் கொண்டதல்ல. Hey guys, welcome to Troop Hunters. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா விகே ரெஸ்டாரண்ட். மெனு கார்டு வாங்கியாச்சு. மெனு கார்டு பிரம்மாண்டமா பயங்கரமா இருக்கு. உங்களால என்னென்ன டிஷஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஷஸ் எல்லாம் ஏகப்பட்ட ஆர்டர் பண்ணிருக்கோம். ஒளிவட்டம் டிஷஸ் எல்லாம் ஏகப்பட்ட அட பைக்கார பயல ஸ்டே இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸ்பேசியஸ் தாராளமா இடம் இருக்கு ரூம்ல. Hey guys, welcome to Troop Hunters. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா விகே ரெஸ்டாரண்ட். இது எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேங்காய்பட்டணத்துல தான் இருக்குது. ஸோ இது பீச் வியூல இருக்குது. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா பீச் அப்படியே தெரியாது. ஆமா, அப்படியே அங்க பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அப்படியே கொஞ்சம் திருப்பி காட்டுங்க. பிரம்மாண்டமான செட்டப்ல பயங்கரமா பெரிய ரெஸ்டாரண்ட் வித் ஏசி ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. பிளஸ் பார்ட்டி கால்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உள்ளால எப்படி இருக்குதுங்கிறத வந்து நம்ம உள்ளால போய் பார்த்து செக் பண்ணி ஓனா உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ஃபுட்டு பிளஸ் ரூம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு ரூம்ஸ் பார்க்கலாம்ல, காமிச்சாங்கன்னா ரூம்ஸ் காமிச்சு தரோம். பார்த்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம எல்லாமே ரிவீல் பண்ண போறோம். எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டா காமிக்க போறோம். அவ்வளவுதான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளால போலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆம்பியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையா வேற லெவலில் பயங்கரமா இருக்கு. ஸ்பேசியஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி கூட இங்கே நிறைய இருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து உட்காரலாம். கிட்டத்தட்ட எப்படி ஒரு 50 பேர் பக்கத்தில் இருக்கலாமோ? ஆமாம் இருக்கலாம். ஸோ நல்ல செம்மையா ஸ்பேசியஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆம்பியன்ஸ் வைஸ். இனி நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம் நாங்கள். மெனு கார்டு வாங்கியாச்சு. மெனு கார்டு பிரம்மாண்டமா பயங்கரமா இருக்கு. உங்களால என்னென்ன டிஷஸ் இருக்குன்னு பார்க்கலாம். என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்கலாம்னா முகாலி சிக்கன் ஒன்று எடுத்து பார்ப்போம். மட்டன் ரோகன் தோசை நம்ம ஒன்று. பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால ரோகன் தோசை ஒன்று ட்ரை பண்ணுவோம். பீஃப் ஃப்ரை பீஃப் பெப்பர் ஃப்ரை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்ஷஸ் எல்லாம் ஏகப்பட்ட ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒளிவட்டம் டிஷ்ஷஸ் எல்லாம் ஏகப்பட்ட அட பைக்கார பயல சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வயலி கல்யாணம் ஆனதுல இருந்து மண்டை கலந்து நடக்கும் என்னன்னு தெரியல. டிஷ்ஷஸ் எல்லாம் ஏகப்பட்டது ஆர்டர் பண்ணியிருக்கோம். இனி வந்து எப்படியும் ரெடி ஆகுறதுக்கு அரை மணி நேரமாவது குறைஞ்சதாகும். ஸோ அதுக்கு முன்னால இங்க ஸ்டே இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அது என்ன மாதிரி ரூம்ஸ் என்ன ரேட்ல கொடுக்குறாங்க, பிளஸ் அங்க இருக்கு வியூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நாங்க காமிக்கிறோம். வாங்க போலாம். நீங்க வந்தீங்கன்னா இங்க சாப்பிடலாம், மேல தூங்கலாம், இங்க சாப்பிடலாம். வாங்க போ. ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். வாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ண முன்னால அப்படியே பீச் பக்கத்துல காத்து வாங்கலாம் அப்படின்னு பீச் ஓரமா நடந்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பீப்புள்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:15 ஆமாம் 8:15 பக்கத்தில் ஆகுது. பட் மக்கள் அங்கங்கே இருக்காங்க கொஞ்சம் பேர்.
நல்லா ப்ளசண்டா இருக்கு ஆக்சுவலி. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது. அது கரெக்ட். ஆக்சுவலி இங்க நீங்க நல்லா வந்துட்டு ஈவினிங் மாதிரி வந்து கொஞ்சம் பீச்ல காத்து ஏத்த வாங்கி அப்படியே ஃபன் பண்ணிட்டு பஸ்லாம் போகுதுப்பா. பஸ்ல வந்து கூட நீங்க இறங்கலாம் இங்க. கதவே சந்திரமுகி கதவு மாதிரி இருக்கு. ஸோ நம்ம இப்போ ரூமை வந்து போய் பார்த்துடலாம். ஸ்டே இருக்குன்னு சொல்லி நல்லா ஆல்ரெடி. ஸோ எந்த மாதிரி ஸ்டேஸ் இருக்குன்னு சொல்லி ரூமை காமிப்போம். ஸ்டே எப்படி இருக்குன்னா ரூம் வாங்க காமிக்கலாம் எப்படின்னு. ஸோ ஏசி ரூம், ஏசியோட கொடுத்துருக்காங்க. ஏசி, டிவி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸ் தாராளமாக இடம் இருக்குது ரூமில். ஸோ இங்கே நீங்கள் ஒரு 2 பேர் ஃப்ரீயாக தங்கிக்கலாம், சூப்பராக படுத்து தங்கிக்கலாம். ப்ளஸ் ரெஸ்ட் ரூம்ஸுங்க அருமையாக பண்ணியிருக்காங்க. ரூம் ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க ரூம். எவ்வளோண்ணா இங்கே தங்குறதுக்கு எப்படி? இப்போ ஒரு 20 ஒரு நாளைக்குங்களா? ஸோ 1500 தான் ஏசி ரூம். அப்படியே நீங்கள் நடந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பீச் வியூ இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே பீச், தேங்காய்பட்டினம் பீச், அப்படியே நீங்கள் பீச்சு ரூம்ஸ் எல்லாமே அப்படியே பக்கத்தில் இருக்குது. கீழே சாப்பிட்ணுன்னா சாப்பிடலாம், என்னன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகிறது பீஃப் தம் பிரியாணி. பீஃப் அந்த கிரேவியில் பண்ண பிரியாணி கிடையாது, தம் பிரியாணி. நிறைய பீஃப் பீசஸ் இருக்குது. அப்படி நம்ம கொஞ்சம் ஓகே. ஸோ அது கூட அப்படியே கொஞ்சமாக ஸ்பூன் இருந்தாரா அதில் கை வச்சிருக்கீங்க, தப்பாக இருக்காது. ஆனால் பிரியாணியில் இதெல்லாம் மெயினாக அவாய்ட் பண்ணி ஒதுக்கி வச்சிருங்க. ஏலக்காய் தேவைப்பட்டுனா முடிஞ்சு. கொஞ்சம் பீஃப் அப்படியே ஆனியன் ரைத்தா கொஞ்சம் எடுத்து அப்படியே வாயில ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீஃப் பிரியாணி, தம் பிரியாணி. அதிலும் நம்ம ஊரில் கண்டிங்கன்னா மஸ்ட் ட்ரை டிஷ் இந்த ஹோட்டலில் பீஃப் தம் பிரியாணி. அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கு, சான்ஸே இல்லை. ஸோ இது பெரி பார்பிக்யூ தானே? ஆமாம், பெரி பார்பிக்யூ. ஸோ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக பிச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ மைனஸில் கொஞ்சம் டிப் பண்ணி அப்படியே நல்லா குக் ஆயிருக்கு. பட் ஓவர் குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெளியிலலாம் கொஞ்சம் கரிஞ்சிச்சு, ரொம்ப நெருப்பில் போட்டு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் அதுக்கு மெயின் காரணம் நான் தான். அது நமக்கு தெரியாது. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. பட் வெளியில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கரிஞ்சு போயிடுச்சு சொல்லுவாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கு. ஸோ இந்த டிஷ் தான் பார்த்தீங்கன்னா பெப்பர் பீஃப் ஃப்ரை. எப்படி ஆனால் வச்சுக்கோங்க, பெப்பர் பீஃப் ஃப்ரை, பீஃப் பெப்பர் ஃப்ரை. ஸோ இதுதான் பீஃப் பெப்பர் ஃப்ரை. இதில் நம்ம கொஞ்சம் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. பீஃப் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பிரியாணியில் இருந்த அந்த வந்து சாஃப்ட்னஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ தோசை கூட பார்த்தீங்கன்னா இதுதான் முகலாய் சிக்கன். அதை வச்சு ட்ரை பண்ணிடலாம். மேலே தேங்காய், அது என்ன விலை? இது சீஸ் நினைக்கிறேன், சீஸா பட்டரா ஏதோ ஒன்று திருப்பி போட்டிருக்காங்க. நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். கிரேவி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மசாலா கிடையாது, கேஷ்யூ நட் நல்லாவே தெரியுது. அதோட ஃப்ளேவர் செம்மையாக வருது. கேஷ்யூ நட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. சிக்கன் சூப்பர், அடிப்பொலி. அஸ் யூஸ்வல் சிக்கன் இல்லாமல் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருக்குது. பட் தோசைக்கு காம்பினேஷன் வந்து இது வந்து சும்மாவே சாப்பிடலாம். நம்ம தோசைக்கு வந்து நம்ம ஊரோட மசாலா காம்பினேஷன் தான் அடிப்பொலியாக இருக்குது. இது வந்து ஜப்பான் சிக்கன் ஒரு இடத்துல சாப்பிட்டோம்.
கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வருது இந்த முகலாயில். அதுல நிறைய கேஷ்யூ நட்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சூப்பரா இருக்கு. எப்பவுமே வெஜிடேரியன் ஸ்பெஷலிஸ்ட் அரவிந்த் சட்னி 2 விதமான சட்னி வச்சு இப்போ உங்களுக்கு தோசை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவாரு. எல்லாரும் கேளுங்க எப்படி சொல்றாரு. பொதுவா ரெண்டுக்கும் பொதுவாட்டு தடவி 2 ஃப்ளேவரையும் முக்கி சோப்பு சட்னி எப்படி இருக்கு டேஸ்ட், வெள்ளை சட்னி எப்படி இருக்கு டேஸ்ட்? வெள்ளை சட்னி தேங்காய் சட்னி தான் வேற லெவல், பக்காவா இருக்கு. அதுவே மெயின் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் ஒதுக்கணும். மட்டன் சிக்கன்லாம் மேக்ஸிமம் ஒதுக்கிடுங்க, வெஜிடேரியன் மாறுங்க எல்லாரும், உடம்புக்கு நல்லது. ஸோ நம்ம அரவிந்த் ப்ரோ வந்துட்டு வெஜிடேரியன் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மட்டன். அது என்ன மட்டனோட தெரியுங்க? வேற என்ன? மட்டன் ஜோஸ்வா, கிறிஸ் ஜோஸா. சரி மட்டன் சாப்பிட போகிறோம். அங்கே என்ன எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. பேர் தெரியாம இப்பெல்லாம் தேடி மட்டன் சகி குருமா. ஓகே, ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறது என்னன்னா மட்டன் சஹி குருமா. வித்தியாசமான பேர், வித்தியாசமான டிஷ்ஷு. ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. தோசை கூட ஒரு பீஸ் எடுத்து வச்சு உங்களுக்கு ஒரு வாய். பெப்பர் நல்லா போட்டிருக்கு, நல்லா காரமாக இருக்கு. மட்டன் தான் மிஸ்ஸிங். வீட்டில் நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி அந்த டேஸ்ட் வந்துருக்கு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அவ்வளோதான், நல்லா இருக்கு. இன்னொரு டிப் சாப்பிட்டு பார்க்குறேன் டேஸ்ட் எப்படின்னு. மட்டன் இதர ஒரு கிடைக்கல, அதான் விஷயம். மசாலா தனியாக தெரியுது, அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. மட்டன் அதான் ப்ரோ சொன்னேன், எடுத்தேன் ப்ரோ. மட்டன் எப்படி நல்லா இருக்கு, அருமை. மட்டன் எப்படி குக் ஆயிருக்கு? நல்ல ஹெவியாட்டு, ஓவர் குக் ஆகாம நல்லா குக் ஆயிருக்கு. எங்க ஒரு பீஸ் பிச்சு காமிங்க. அருமையும் அருமை. இந்த வாட்டியும் கிராம்பு 3வது தடவை சொல்லுங்க. உள்ள வச்சா 3வது வாட்டி கிராம்பு சாப்பிடுமா? கிராம்பு உடம்பு நல்லதுதான், உடம்பு நல்லதுதான், சாப்பிட கடத்தோம். மேக்ஸிமம் யாராவது சாப்பிடு இது மாதிரி டிஷ் சாப்பிடுதா இருந்தா கிராம்பெல்லாம் ஒதுக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம பரோட்டாவும் இது என்ன சிக்கன், செட்டிநாடு சிக்கன், அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை பார்ப்போம். பரோட்டாவில் ஒரு பீஸ் எடுத்து, சிக்கன்ல டிப் அடிச்சு, சிக்கன்லேயும் ஒரு பீஸ் எடுத்து, இது சாரி இட்ஸ் நாட் செட்டிநாடு சிக்கன், இட்ஸ் மட்டன் கறி. மாற்றி சொல்லிட்டு மட்டன் கிரேவி ப்ரோ, இது வந்து மட்டன் கிரேவி. நான் மாற்றி செட்டிநாடு சிக்கன் மாற்றி டிஷ்ஷை பேரையை மாற்றினேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் என்ன பார்ப்போம். டிஷ் ஆர்டர் பண்ணான்னு அவனுக்கே தெரியல. வா செம்ம டேஸ்ட்டு, கிரேவி தங்கமாக இருக்குது. சரி வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் போய் சொல்லலாம்னு நீங்கள் நினைக்கலாம். பரோட்டா ஒன்று எப்படி இருக்கு? சொன்ன மாதிரி இருக்கா? ஒர்த்து வருமா? ஒர்த்து டிஷஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு வழியா. டேஸ்ட் வைஸ் மெயினாக ஒன்று சொல்லணும். நீங்கள் ப்ரோக்கு இன்னைக்கு டிஷ் ஆஃப் த டே எது பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு அண்ட் ஏலக்காய். எப்படி ஒரு 10-15 ஏலக்காய் எண்ணெய் சாப்பிட்டுருப்பாப்புல. அவ்வளோ ஏலக்காய் எண்ணெய் இருந்த டிஷ்ஷில். எனிவே டிஷ்ஷஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆர்டர் பண்ணி கொஞ்சம் வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நான் சொன்ன மாதிரி 1/2 மணி நேரம் மேலே ஆக்கிட்டாங்க. பட் நான் டைம் பாஸ் ஆச்சு. அப்படி பீச் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு வந்து நான் டைம் பாஸ் ஆச்சு. பீஃப் அந்த ரோஸ்ட் பெப்பர் ரோஸ்ட் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பெப்பர் ஃப்ரை சாரி நல்லா இருந்துச்சு. இப்போ பீஃப் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு.
டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா இருந்து. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பார்த்தீங்கன்னா பீஃப் தம் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஷ் சொல்லுவாங்க. கேட்டாங்க சிக்கன் கார்லிக் சிக்கன் ஒரு டிஷ்ஷாக அர்த்தம். அது நாங்கள் வீடியோலேயே வைக்கல, பட் அதுவும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அது சொன்னாங்க. ஆமாம், அதுவும் நல்லா இருந்துச்சு. இது தவிர மட்டன் ஒரு டிஷ் ஒன்று சாப்பிட்டோம். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஆள் சொல்லுவாங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பீஃப் தம் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப பிடிச்சது பீஃப் தம் பிரியாணி. தேங்காய்பட்டினம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து மஸ்ட் ட்ரை. நீங்கள் வந்து ஹார்பர் தாண்டி இருக்கு இந்த ஹோட்டல், ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி லாங்லேருந்து வந்தாலோ இல்லை ஒரு நாள் ஸ்டே பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா 1500, நான் ஏசி 1000 ருபீஸும் ரூம்ஸ் மேலே ஹோட்டல் மேலே அவைலபிளாக இருக்குது. சி வியூலே இருக்குது. நீங்கள் சி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அங்கே பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு ஸ்டேயை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். ஏதோ நான் பேசிகிட்டு இருந்தேன், அவனை ஏதோ பண்ணிட்டு இருந்தானோ போல இருக்குது. அது பரவாயில்ல. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரடி நண்பர்கள்.